விஜய், அஜித், சரத்குமார், பிரசாந்த், விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பலருடன் இணைத்து நடித்த சிம்ரன் கடந்த 2003ஆம் ஆண்டு வெளியான கோவில்பட்டி வீரலட்சுமி படத்தில் சோலோவாக ஹீரோயினாக நடித்தாங்க. 1955ஆம் ஆண்டு சனம் ஹர்ஜய் என்ற இந்தி படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான சிம்ரன் 1997 விஜயோட ஒன்ஸ் மோர், பிரபுதேவாவோட விஐபி போன்ற படங்கள்லாம் நடித்தாங்க. இந்த இரு படங்களுமே ஒரே நாளில் வெளியாகி வெற்றியை கொடுத்துச்சு. அடுத்து விஜய், சூர்யா அப்படின்னு பல முன்னணி நடிகர்களுடன் இவங்க ஜோடி போட்டு நடித்தாங்க. நடிகை அனுஹாசன் நீங்கள் முதல் ரிஜெக்ட் ஆனது எப்போது அப்படின்னு அவங்கள சமீபத்தில் நடத்திய பேட்டியில் கேட்க, அதற்கு அதை நான் சொன்னால் சர்ச்சையாக இருக்கும், ஆனாலும் இங்கு சொல்வது சரி அப்படின்னு நினைக்கிறேன்னு. ரிஜெக்ட் என்பது சக்ஸஸின் முதல் படி, அப்போ எனக்கு தமிழ் சரியாக வராதுன்னு சொன்னாங்க. நான் முதல் ரிஜெக்ட் ஆனது ஒரு விளம்பர படம், தமிழ், இந்தி என இரு மொழிகளில் எடுத்தாங்க. கோல்கேட் விளம்பரம் என்று நினைக்கிறேன். இந்த விளம்பர ஆடிஷனுக்கு ஒரு தமிழ் பெண் வந்திருந்தாங்க. அவங்க பாவாடை ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. நான் சல்வார் அணிஞ்சிருந்தேன். நான் இந்தி உங்களால் தமிழ் பேச முடியவில்லை அப்படின்னு என்னை ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க. இதனால் நான் ரிஜெக்ட் ஆன முதல் இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சிம்ரன் சொல்லியிருக்கிறாங்க. சிம்ரனையே பார்த்தோன்னா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களா, தமிழே உங்களுக்கு வரலைன்னு சொன்னாங்க. முதல் ரிஜெக்ட் பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க சிம்ரன் அவர்கள். அதுதான் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு.